பெரும்பாடுனா என்ன, அது எதனால் ஏற்படுது, அது எப்படி சரி பண்ணலாம், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். எஸ்எம் சித்த மருத்துவமனையிலிருந்து சித்த மருத்துவர் செம்மலர் பேசுகிறேன். பெரும்பாடுன்னு சொல்கிறது மெனோரேஜியா, அதாவது பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனையில் இது ஒரு பெரிய பிரச்சனை தான். பெரும்பாடுனா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் பெரும்பாலும் சொல்கிறது பெண்களுக்கு மென்சுரேஷன் டயத்தில் ஏற்படக்கூடிய ப்ளீடிங் லெவல் அதிகமாகிறது தான் பெரும்பாலுன்னு சொல்கிறோம். இது ஒரு நோய் கிடையாது, இது ஒரு சிம்டம்ஸ் தான். அதாவது பெரும்பாடுலேயே நிறையா வகைகள் இருக்குது. சித்த மருத்துவப்படி சொல்லணும்னா அபரிமித பெரும்பாடு, அதம பெரும்பாடுன்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறோம். அபரிமித பெரும்பாடு என்று சொல்கிறதுனா பூப்பு இடைக்காலங்கள், அதாவது இன்டர்வல் பீரியட், முதல் பீரியடுக்கும் ரெண்டாவது பீரியடுக்கும் இடையே உள்ள டயத்தில் கம்மியாகி இல்லை அதிகமாகியோ பூப்பு காலங்கள், அதாவது பீரியட் டயத்தில் அதிகமான அளவு ப்ளீடிங் வரதான் நம்ம அபரிமித பெரும்பாடுன்னு சொல்கிறோம். அதம பெரும்பாடுனா பூப்பு காலங்கள், அதாவது பீரியட்ஸ் டயத்தில் இல்லாமல் இன்டர்வல் பீரியட், அதாவது முதல் பீரியடுக்கும் இரண்டாவது பீரியடுக்கும் இடையில உள்ள பூப்பு இடைக்காலங்களில் வரக்கூடிய பீரியட்ஸ் வரக்கூடிய ப்ளீடிங்கை அதம பெரும்பாடுன்னு சொல்கிறோம். இதை மட்டும் கன்ஃபியூஷன் பண்ண வேணாம், இதோட வகைகள் தான். பெரும்பாடுன்னு சொல்கிறது நம்ம ப்ளீடிங் டயத்தை அதிகமாகிறது இல்லை பீரியட்ஸ் டயம் அதிகமாகிறது தான் பெரும்பாடுன்னு சொல்கிறோம். இது பெரும்பாடு மெனரோஜியான்னு சொல்கிறது ஒரு குறிகுணமே தவிர ஒரு நோய் கிடையாது. அதாவது நம்ம கர்ப்பப்பையோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஹார்மோனல் பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய நோய்களுக்கான ஒரு குறிகுணம் தான். அதை கணிச்சிக்கிட்டு பெரும்பாடு வந்தோன்னா அதை மட்டும் சரி பண்ணாமல் அது எதனால் வருதுன்னு தெரிஞ்சு அதை நம்ம சரி பண்ணோம்னா பெரும்பாடு நம்ம சரியாக்கிடலாம். இப்போ பெரும்பாடு எதனால் மேக்ஸிமம் வரும்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது நம்ம கர்ப்பப்பை சம்பந்தமான ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரோன் இந்த ஹார்மோன்கள் இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால அதை தொடர்ந்து பெரும்பாடு வரும். ரெண்டாவது நம்ம ஃபெலோபியன் டியூப் அந்த மாதிரி உள்ள கர்ப்பப்பை உறுப்புகள் ஏதாச்சும் இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா அதை தொடர்ந்து பெரும்பாடு வரும். கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள், அதாவது பிசிஓடி, இது சம்பந்தமாக பெரும்பாடு வர ஆரம்பிக்கிறோம். டிபி ஆரம்ப ஸ்டேஜில் கர்ப்பப்பையை பாதிக்கும் போது அதை தொடர்ந்து பெரும்பாடு வரும். இதுதான் சாதாரண பெரும்பாடு சொல்கிறோம். இது கர்ப்பப்பை மட்டும் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால நம்ம ஸ்கேனோ இல்லை எக்ஸாம் எடுத்து பண்ணும்போது இது தெரிஞ்சுக்கலாம். சில சமயத்தில் கர்ப்பப்பை சம்பந்தம் இல்லாமல், கர்ப்பப்பைக்கும் தொடர்பு இல்லாமல் வரக்கூடிய பெரும்பாடு இருக்குது. அது அசாதாரண பெரும்பாடுன்னு சொல்கிறோம். அது எதனால் வரும்னா பாலிப், கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் அல்லாத பாலிப் வகைகள், டிபி உள்கவசங்கள், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய இன்டர்னல் மெம்பரன்ஸில் டிபி அட்டாக் ஆகும்போது அதை தொடர்ந்து வரக்கூடியது, கேன்சர், கர்ப்பப்பை கேன்சர், இதை தொடர்ந்தும் பெரும்பாடு வரும். ஸோ நம்ம கர்ப்பப்பையை பெரும்பாடு வருதுன்னு சொல்லி அது ஒரு கேர்லெஸ்ஸாக விடாமல் அது எதனால் வருதுன்னு தெரிஞ்சு அது கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துனோம்னா சரியாயிடும். பெரும்பாடுனால அவங்க உடம்பு அதிகமான ப்ளீடிங் போகிறதுனால அவங்க டயர்ட்னஸ் ஆவாங்க, வெயிட் போடுவாங்க. ஸோ நம்ம பெரும்பாடுக்கு தேவையான அயன்ஸ் கண்டென்ட்ஸை அதிகமாக எடுத்துக்கணும். இந்த வீடியோவில் மெனோரேஜியா எதனால் வருது, அதோட குறிகுணங்கள், இது எல்லாமே பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பெரும்பாடு எப்படி சரி பண்ணலாம், எப்படி வராமல் சரி பண்ணலாம், வந்தால் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்கிறத பார்ப்போம். இதுபோல் சித்த மருத்துவ சம்மந்தமான குறிப்புகளுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணணும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.